இனி சாவித்திரியின் வீட்டுக்கு வந்து போய்க் கொண்டிருக்கிறார் என பத்திரிகைகள் பரபரப்பாய் எழுதிக் கொண்டிருந்தன. தொடர் தோல்வி, காதல் கணவரின் பிரிவு, பண நட்டம் இவற்றால் நிம்மதி இழந்த சாவித்ரி எப்போதோ அறிமுகமான மதுவை நாட ஆரம்பித்தார். உடல்நிலை சீர்கெட்டது. போதாக்குறைக்கு வருமான வரி பிரச்சனையால் தீநகர் அபிபுல்லா சாலையில் பார்த்து தான் கட்டிய வீடு ஜப்தி செய்யப்பட்டது என அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் சாவித்ரி என்ற சகலகலாவல்லியை நிரந்தரமாக போதையின் பிடிக்கு இழுத்துச் சென்றது. நம்பிய உறவுகளும் சந்தர்ப்பம் பார்த்து ஒதுங்கிவிட, காலில் தங்க மெட்டி அணிந்த ஒரே நடிகை என சிலாகிக்கப்பட்ட சாவித்ரி நடுத்தர குடும்பத்தினர் கூட வாழ தயங்குகிற ஒரு வீட்டிற்கு இடம் மாறும் அவலம் ஏற்பட்டது. 2 குழந்தைகளின் எதிர்காலம் அவர் கண்முன் நிற்க ஒரு கட்டத்தில் சுதாரித்து படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இதனிடையே தன் உறவுகாரன் பையனுக்கு தன் மகளை திருமணம் செய்து வைத்து கொஞ்சம் நிம்மதி அடைந்தார். மகளை பற்றிய கவலை சற்று மறந்தது. ஆனாலும் மகனின் எதிர்காலம் பற்றிய கவலை சாவித்ரியை சூழ்ந்து கொள்ள, சிவாஜியை திணறடித்தவர் என சொல்லப்பட்ட சாவித்ரி 2ஆம் 3ஆம் தர நடிகர்கள், சிறு சிறு வேடங்கள் என எந்த வாய்ப்பையும் விடாமல் நடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு காலத்தில் கார்கள், பங்களாக்கள், கணக்கிட முடியாத நகைகள் என மகாராணியாய் வாழ்ந்த அந்த நடிகை துணை நடிகை போந்து நடித்தது திரையுலகை கண்ணீர் விட வைத்தது. குறிப்பாக அவரது காதல் கணவர் ஜெமினியை. ஆனால் சாவித்திரிக்கு அருகில் இருந்தவர்கள் சாவித்திரிக்கு எந்த சூழ்நிலையிலும் கணவரின் நினைவு வராமல் பார்த்து கொண்டார்கள். வெளிநண்பர்கள் மீண்டும் தம்பதிகள் சேர்ந்து வாழலாமே என அறிவுரை சொல்லும் போதெல்லாம் அந்த சிலர் அந்த எண்ணத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்தனர். சாவித்திரிக்கு சர்க்கரை நோய் தாக்கத்தால் உடல் மெலிந்து அவ்வப்போது உடல் உபாதைகள் வேறு படுத்து கொண்டிருந்தது. அனுதாபங்கள், ஆலோசனைகள், அறிவுரைகள் எதையும் கேட்கும் நிலையில் சாவித்ரி அப்போது இல்லை. அவரது நோக்கமெல்லாம் தன் மகனின் எதிர்காலம். விதியின் விளையாட்டு வேறு மாதிரியாக இருந்தது. 80களில் ஒரு நாள் படப்பிடிப்பிற்காக மைசூர் சென்ற சாவித்ரி சர்க்கரை நோய் பாதிப்புக்கு மத்தியிலும் கொஞ்சம் நிம்மதி தேட அதுவே யமனாகி போனது. மயக்கமாகி கோமாவுக்கு போன சாவித்ரி அதிலிருந்து மீளாமலேயே உயிரை விட்டார். சாவித்ரி என்ற கலைமேதை தன் பயணத்தை முடித்து கொண்டார். பெண்மைக்கான அத்தனை பலமும் பலவீனமும் கொண்டவராக பின்னாளில் சாவித்ரி பேசப்பட்டார். அதில் உண்மையில்லை. தன் கருணை உள்ளம், ஒரு பெண்ணுக்கே உரிய இயல்பான குணமான கணவன் மீதான அதீத பாசம், எவரையும் எளிதாக நம்பும் சுபாவம், கூடவே சில பலகீனங்கள், இதுதான் சாவித்ரி என்ற கலைமேதையை வீழ்த்திய விஷயங்கள். அத்தனை துயரங்களுக்கு மத்தியிலும் சாவித்ரியின் அற்புதமான நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் அவரது நினைவை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கின்றன. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.